ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பாலிட்டி ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இதுவரையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சட்ட மேலவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க எது கேட்டிருக்காங்கன்னா சட்ட மேலவை. சட்டப்பேரவைன்னா நம்மளுக்கு தெரியும் 5 வருஷம், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும், நம்ம போய் ஓட் பண்ணுவோம், அதெல்லாம் தெரியும். சட்ட மேலவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் அவங்களுக்கு பதவிக்காலம் இருக்கும். இதே மாதிரி ராஜ்யசபா, அதாவது வந்து மாநிலங்களவை சொல்லுவாங்கள்ல, அங்கே வந்து இருக்கிற உறுப்பினர்களுடைய பதவிக்காலமும் என்னென்னா 6 வருஷங்கள் தான். அதனால் சட்ட மேலவை அப்புறம் மாநிலங்களவை மட்டும் என்னென்னா 6 வருஷம் இருக்கும். மிச்சம் மற்ற போஸ்டிங்ஸ்க்கெலாம் வந்து மேக்ஸிமம் 5 வருஷம் அப்படின்னு தான் இருக்கும். அரசியல் போஸ்டிங்ஸ், பொலிட்டிக்கல் போஸ்டிங்ஸ்க்கெலாம் அப்படி இருக்கும். இதுவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டிங்ஸ், இந்த சீஃப் செக்ரட்டரி இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து என்னென்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஒரு ஏஜ் இருக்கும், அந்த ஏஜ் வரைக்கும் அவங்க போஸ்டிங்கில் இருப்பாங்க. சப்போஸ் வந்து என்னென்னா அதுக்கு முன்னாடியே வேணும்னா கூட கவர்மெண்ட் வந்து என்னென்னா அவங்கள வேறு போஸ்டிங்க்கு மாற்றுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். கலெக்டர் இவங்களுக்குலாம் வந்து டென்யூர் கிடையாது, இவ்வளோ ஒரு காலம் வந்து பதவி காலம் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்த கொஷினில் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்காக அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இயற்றுவதற்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல்ல கூடின நாள் வந்து 9th டிசம்பர் மாதம் 1946. என்றைக்கு வந்து லாஸ்ட் இது மாதிரி ஓகே பண்ணி ஃபைனலைஸ் பண்ணது கான்ஸ்டியூஷனை, அரசியலமைப்பை என்றைக்கு ஏற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் மாதம் 1949. சரியா? கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கிட்ட ஆயிருக்கு. 1 மாதம் கம்மியாக இருக்கும். அதனால் என்னென்னா 2 வருஷம் 11 மாதங்கள் 18 நாள் மொத்தம் ஆயிருக்கு. சரியா? இது மாதிரி எக்ஸாக்டாக கேட்பாங்க. 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் வந்து அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருந்துச்சு, வரைவு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய சேர்மேன், தலைவராக யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இருந்தார். அவர் தான் வந்து நம்ம அரசியலமைப்பை எழுதினார். அரசியலமைப்பு நிர்ணய சபை எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. அதில் வந்து என்னென்னா அவர் எழுதிட்டு வந்த அந்த வரைவு குழு இருக்காங்கல்ல, அவங்க எழுதிட்டு வந்த அரசியலமைப்பை இவங்க எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணி என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலாம், மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, திருத்தங்கள். அந்த மாதிரி பண்ணி கடைசியாக எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 26 நவம்பர் 1949 ஏற்றுக்கிட்டாங்க. அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டாங்க. அன்றைக்கி தான் நம்ம அரசியலமைப்பு தினம், கான்ஸ்டியூஷன் டேவாக கொண்டாடுறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாநில அளவு, ஸ்டேட் லெவலில் தேர்தல் நடவடிக்கைகள்லாம் யார் மேற்பார்வையிடுவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். தலைமை தேர்தல் ஆணையர் எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஒருத்தர் தான் இருப்பார். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக 2 எலெக்ஷன் கமிஷனர், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. அவங்க 3 பேருமே எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பார்க்க முடியாதுல்ல. அதனால் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் எம்பி எலெக்ஷனோ எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் வரும்போது அந்த ஸ்டேட்டுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பார். சரியா? இப்போ கூட ரீசெண்டாக நடந்த எம்பி தேர்தலில் சத்யபிரதா சாஹூ அப்படின்னு ஒருத்தரை தலைமை தேர்தல் அதிகாரியாக தமிழ்நாட்டில் போட்டிருந்தாங்க. சத்யபிரதா சாஹூ அவர் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியாக தமிழ்நாட்டுக்கு வந்து போட்டிருந்தாங்க. சரியா? இது கூட எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்த கொஷின் என்னன்னு பார்ப்போம். இந்தியாவில் 3 ஆண்டுகள் ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன ஆண்டு திட்டம் அப்படின்னா, எப்போதுமே இந்தியாவில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து
சுதந்திரம் வாங்கி குடியரசு வாங்குச்சுல்ல, குடியரசு வாங்கினது 1950ஸ்லேருந்தே என்ன திட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டம் தான் நம்மளுக்கு நடைமுறையில் இருக்கும். 5 ஆண்டு திட்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளோ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் அந்த திட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறமா போடுறதில்ல. அதுக்கப்புறமா நித்தி ஆயோக் வந்துச்சு. அதுலேருந்து வந்து 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு போடுறதில்ல. அவங்களே வந்து என்னென்னா டெவலப்மெண்ட்டை பார்த்துக்கிறாங்க. நித்தி ஆயோகே பிளானிங் கமிஷன் அப்படின்னு திட்டக்குழு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அவங்க தான் 5 ஆண்டு திட்டம் போடுவாங்க. திட்டக்குழுவை நீக்கினதால் இப்போ நித்தி ஆயோக் வந்துருச்சு. அதனால் அவங்க தான் வந்து நாட்டோட பிளானிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துட்ருக்காங்க. சரி, இதில் வந்து இந்த நடுவில் இந்த 3 ஆண்டுகள் ஆண்டு திட்டம், அது என்ன, எதுக்காக ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டம் தானே நம்மளுக்கு. ஏன் ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு திட்டம்னா ஆனுவல் பிளான். ஏன் ஆனுவல் பிளான் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் வந்து நம்ம நாட்டில் தொடர்ந்து போர் வந்திருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962ல் நம்மளுக்கும் சைனாவுக்கும் போர் வந்திருக்கும். அதே மாதிரி 1965ல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் போர் வந்திருக்கும். போர் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. போர் வந்துச்சுன்னா வந்து என்னென்னா டெவலப்மெண்ட், நம்ம நாட்டோட மேம்பாட்டுக்காக செலவு பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா போர் வந்துச்சுன்னா விலைவாசி எல்லாமே ஏறிடும். அதனால் நாட்டோட வந்து சாதாரண தேவையே கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து டெவலப்மெண்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக இந்த 5 ஆண்டு திட்டம் போட்டிருக்க மாட்டாங்க. போட்டு இல்லாமல் வந்து என்னென்னா 3 இயர்ஸ் 3 வருஷம் வந்து சும்மா லீவ் விட்டுட்டு ஆண்டு திட்டம் மட்டும் சின்ன சின்னதாக போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து என்னென்னா 3 ஆண்டுகள் வந்து ஆண்டு திட்டம் மட்டும்தான் இருந்துச்சு. சரியா? அது எப்போ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966லேருந்து 69 வரைக்கும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷம் இருந்துச்சு. முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து 1951லேருந்து 56 வரைக்கும் இருக்கும். இரண்டாவது 5ஆவது திட்டம் 56லேருந்து 1961 வரைக்கும் இருக்கும். மூன்றாவது 1961லேருந்து 1966 வரைக்கும் இருக்கும். சரியா? இந்த 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா வந்து 2 போர் வந்துருச்சு. அதனால் வந்து செலவு பண்ண முடியல, வச்சிருந்த தொகையை செலவு பண்ண முடியல. எமர்ஜென்சிக்கு நம்ம இங்கே எடுத்து செலவு பண்ணிட்டோம். ஸோ அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது 5 ஆண்டு திட்டம் போடுறதும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆண்டு திட்டம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா 69லேருந்து திரும்ப கண்டினியூ பண்ணாங்க 5 ஆண்டு திட்டம். அந்த நடுவில் வந்து பிரேக் விட்டுருப்பாங்க. அந்த 3 ஆண்டுகளும் ஆண்டு திட்டம் போட்டிருப்பாங்க. அதுதான் 66லேருந்து 69 வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 1920லேருந்து 21 வந்து மாப்ளா கழகம் நடைபெற்றுச்சு. அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த மாப்ளாக்கள் யார் அப்படின்னு பார்ப்போம். இந்தியா மேப் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்தியா மேப் இப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து இந்த சைடு வந்து கேரளா இருக்கும். இங்கே வந்து கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து நிறையா பேர் அந்த காலத்துலேருந்து முஸ்லீம் கண்ட்ரீஸ்லேருந்து நிறையா அரப் ட்ரேடர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அரபிய நாட்டிலேருந்து அவங்களாம் வந்து இங்கே நிறைய செட்டில் ஆகிருப்பாங்க. இதனால் கேரளாவில் முஸ்லீம் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அங்கே வந்து என்னென்னா முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க ஹிந்து இருக்காங்கல்ல, அவங்க வந்து லேண்ட் ஓனர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க. விவசாய நிலம் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து என்னென்னா ஒர்க் பண்ணுறாங்க, விவசாயிகளும் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிக்கடி வந்து விவசாயிகள் ஒர்க் பண்ணுற இவங்க அவங்களுக்கு கீழே தானே ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒழுங்காக பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இல்லைனா வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து குத்தகை கொடுத்துட்டு வந்து என்னென்னா அந்த லேண்டை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. குத்தகை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம்ஸ்னால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. அதுதான் மாப்ளா கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி வந்து என்னென்னா இது மாதிரி மாப்ளா கழகம் வந்து என்னென்னா விடுதலை போராட்டம் நடக்கும்போதே மாப்ளா கழகமும் அப்பப்போ நடக்கும். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியும், கேரளாவில் நடந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பிரிட்டிஷ் ஆளும்போதே, ஆங்கிலேயர் ஆளும்போதே கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். 1904 கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு கொண்டு வந்தார். கர்சன் பிரபுவை பற்றி நம்ம படிச்சிருப்போம். இவர் தான் வந்து வங்காள பிரிவினையை வந்து ஃபஸ்ட்டு அறிவித்தது இவர் தான், வங்காள பிரிவினையை. சரியா? கர்சன் பிரபு தான் அறிவிச்சிருப்பார், வங்காளத்தை பிரிக்கணும், பிரிச்சுட்டு ஆளலாம், ஏன்னா கஷ்டமாக இருக்குது நிர்வாகம் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இந்த கர்சன் பிரபுவை பற்றி நம்ம படிச்சிருப்போம். இவர் தான் வந்து இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட், இந்திய பல்கலைக்கழக சட்டம் இவர் காலத்தில் தான் வந்து என்னென்னா போட்டாங்க. 1904 கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பில் எந்த பகுதி வந்து ஆட்சி மொழியை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பகுதி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 17 வந்து ஆட்சி மொழியை பற்றி விவரிக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 மொழிகள் வந்து இப்போதைக்கு ஆட்சி மொழிகளாக இருக்குது. 1950 பார்த்தீங்கன்னா இது 14 மொழி தான் இருந்துச்சு. இப்போ 22 மொழி. கொஞ்சம் கொஞ்சமாக சட்டத்திருத்தம் பண்ணி 8 மொழியை சேர்த்துட்டாங்க. இப்போ மொத்தம் 14 மொழி வந்து இதில் இருக்குது. சரியா? ஓகே. பகுதி 17 தான் நம்மளுக்கு ஆன்சர். மற்ற பகுதி வந்து பார்த்திங்கன்னா 16 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்டைன் கிளாஸஸ், சில வகுப்பினருக்கு மட்டும் என்னென்னா சிறப்பு சலுகை கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. சில வகுப்பினருக்கு சிறப்பு சலுகைகள் வந்து கொடுக்குறாங்கல்ல, ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு இப்படிலாம் கொடுக்குறாங்கல்ல, வேலை வாய்ப்பில், அப்புறம் கல்வியில் இங்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க 16. 14 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கவர்மெண்ட் சர்வீசஸ் இருக்குல்ல, மத்திய அரசாங்கத்துக்கு கீழேயும் மாநில அரசாங்கத்துக்கு கீழேயும் இருக்கிற தேர்வு ஆணையங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி ஆணையத்தெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க 14. இதுவே 4A என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த அடிப்படை கடமைகளை நம்ம எந்த நாட்டை பார்த்து எடுத்தோம், எந்த நாட்டை பார்த்து நம்ம நாட்டிலையும் இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் ரஷ்யா அப்படின்ற இடத்துலேருந்து எடுத்தோம். ஏன் அதை சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்கிறோன்னா, ரஷ்யா வந்து இப்போ வந்து ரஷ்யா வந்து ஒரே நாடாக இருக்கா, அப்போ ஒரு 15 நாடு சேர்ந்து ஒரு கூட்டமைப்பில் இருந்தது. அதை வந்து யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டமைப்பு வந்து 1991 வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக 15 நாடாக ஆயிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட. அப்போ வந்து அது யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம அங்கேருந்து எடுத்தோம். சரியா? அடிப்படை கடமைகளை நம்ம யூஎஸ்எஸ்ஆர் அந்த அரசியலமைப்புலேருந்து எடுத்திருக்கோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம நிறையா முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னும் சில முக்கியமான கொஷின்ஸோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.